ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா 8th தமிழில் வந்து செகண்ட் இயல் அது வந்து பார்க்கலாம். இயல் 2 ஓடை. ஓகேங்களா, இதில் வந்து நான் இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஹைலைட் பண்ணது, அதை மட்டும்தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாடல் வந்து யார் எழுதுனதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாணிதாசன். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஓடையில் நல்லா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. அந்த ஓடையில் வந்து தண்ணி ஓடுறப்ப வாணி அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்து அதில் போய் வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு பாடல் வரியை பார்த்தோன்னே இது யார் எழுதுனது அப்படிங்கிறத நமக்கு ஆப்ஷனில் கேட்க போகிறாங்க. அதுக்காக தான் இந்த நான் க்ளூ கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து படிச்சவங்களால இது மனப்பாடம் பண்ண முடியும்னா நீங்க அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் படிப்பேன், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஓடையாட உள்ளம் தூண்டுதே, அப்போ ஓடை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஓடையில தண்ணியில விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோம்னா வாணி அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, வாணிதாசன். ஓகேங்களா, இப்போ இதில் உள்ள சொல்லும் பொருளும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமானதை மட்டும், மீதி எல்லாமே ஈஸியாக நம்மளே பார்த்து அடிச்சிடலாம். எது ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கோ அது மட்டும் சொல்கிறேன். முழவு அப்படிங்கிறது வந்து இசை கருவி. ஓகேங்களா, முழவு அப்படிங்கிறது என்னது, இசை கருவி. அதே மாதிரி நஞ்சை புஞ்சைன்னு சொல்லி சொல்லுவாங்க. நஞ்சை அப்படிங்கிறது வந்து நீர்வளம் வந்து நிறைய இருக்கும், அதுதான் வந்து நஞ்சை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நஞ்சை அப்படின்னம்னா நிறைந்த நீர்வளம் இருக்கும், புஞ்சை அப்படின்னம்னா குறைவான நீர்வளம் இருக்கும். ரெண்டுமே வந்து பயிர்கள் விளையக்கூடிய நிலம் தான். இதுல வந்து நிறைவான நீர்வளம் இருக்கும், இதுல குறைவான நீர்வளம் இருக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரி வல்லை பாட்டு அப்படிங்கிறது வந்து நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். வேலை செய்யறப்பெல்லாம் இந்த மாதிரி களைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு பாடல் பாடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வல்லை பாட்டு அப்படிங்கிறது நெல் குத்துறப்ப பாடக்கூடிய பாடல். ஓகேங்களா, பாடலின் பொருள் வந்து அங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ பாடல், அதை வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நூல்வெளி பாருங்க, எப்பொழுதுமே நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட்லாம் கொடுக்குறாங்களா, அது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து தமிழகத்தோட வேர்ட்ஸ் வர்த் அப்படின்னு சொல்லப்படுறவர் யாரு, வாணிதாசன். ஓகேங்களா, ஆல்ரெடி வாணி அப்படிங்கிறதுக்கு என்ன க்ளூ சொல்லியிருக்கேன், ஓடை அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னோம்னா வாணிதாசன் எழுதிக்கலாம். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ட்ஸ் வர்த். ஓகேங்களா, இவங்களோட பேரு, அதாவது இவங்களோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா அரங்கசாமி அப்படிங்கிற எத்திராசலு. அரங்கசாமி என்கிற எத்திராசலு. நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வாணி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து ரொம்ப அரங்கத்தனமா, ரொம்ப சைலண்டா அரங்கத்தனமா இருக்கும். இந்த மாதிரி இயற்கையோட விளையாடுறப்ப மட்டும் தான் ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஓடையை பார்த்தோன்னா தானே ரொம்ப ஜாலியானாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அரங்கசாமி என்கிற எத்திராசலு அப்படிங்கிறத இவங்களோட இயற்பெயர். இவர் யாருன்னு பார்த்தோன்னா பாரதிதாசனோட மாணவர். அந்த பேரை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க தாசன் இருக்கா, அப்ப இங்க தாசன் வரும். அப்ப பாரதிதாசனோட மாணவர் தான் யாரு, வாணிதாசன். ஓகேங்களா, அதே மாதிரி இவர் வந்து தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு, முக்கியமா இது பிரெஞ்சு லாங்குவேஜ்ல ரொம்ப வல்லவர். அப்ப பிரெஞ்சு லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால இவருக்கு பிரெஞ்சு அரசு என்ன கொடுத்துருக்குது, செவாலியர் அவார்டு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. இவருக்கு வந்து பிரெஞ்சு லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறதுனால, அதுலேயே வல்லவர் அப்படின்னா தெரியுங்கிறதுக்காக அவார்டு தரல, அதுலேயும் நிறைய இந்த மாதிரி பாடல்கள்லாம் ஏற்றிருப்பாங்க. அதனால பிரெஞ்சு அரசு இவருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்கு, செவாலியர் அவார்டு கொடுத்துருக்குது. அதே மாதிரி இவருக்கு சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா கவிஞரேறு பாவலர் மணி. ஓகேங்களா, ஏற்கனவே இங்க வாணின்னு சொன்னாம வாணியை வச்சு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க, வாணி பாவலர் மணி. ஓகேங்களா, அதே மாதிரி கவிஞர் ஏறு அந்த ஓடையில என்ன பண்ணுவாங்க, ஏறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடையில ஏறுவாங்க. இங்க வாணின்னு இருக்கிறதுனால மணி. பிரெஞ்சு அரசு வந்து செவாலியர் அவார்டு வந்து கொடுத்துருக்குது. ஓகேங்களா, இவர் இயற்றிய நூல்கள் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஓடை அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம சொன்னோம். இப்போ இது என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா தமிழச்சி. ஓகேங்களா, அந்த வாணிதாசன், வாணி அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழச்சி. வாணி அப்படிங்கிறது ஒரு தமிழச்சி. அவங்க வந்து என்ன, முல்லைப்பூ வச்சிருக்காங்க, கொடி முல்லை வச்சிருக்காங்க. அந்த முல்லைப்பூ எப்படி இருக்கான், வானம் அளவுக்கு வந்து முல்லை கொடி வந்து அந்த அளவுக்கு பெருசா இருக்குதான். முல்லை கொடி வந்து எவ்வளவு பெருசு இருக்குதான், தொடு வானம் அந்த அளவுக்கு இருக்குதான். அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதான், ரொம்ப அழகா இருக்குது. எழில் ஓவியம். இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லலாம். ஏன்னா முல்லை கொடி வந்து வானம் அளவுக்கு உயரமா உயராது. இது வந்து ஒரு இலக்கியத்துக்கு ஒரு கதை மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, அவரோட பாடல்களை நம்ம எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் நான் க்ளூ கொடுக்குறேன். வாணிங்கிறவங்க தமிழச்சி, அவங்க வந்து முல்லைப்பூ வச்சிருக்காங்க. அது வந்து
வானம் அளவுக்கு உயர்ந்திருக்குது, அது ரொம்ப அழகா இருக்குது, இது வந்து குழந்தைகிட்ட ஒரு கதை மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. நமக்கு வந்து பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை வந்து எதுல இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா தொடுவானம் அந்த நூல்ல இருந்து வருது. ஓகேங்களா. ஓடைங்கிறது எதுல இருந்து வருது, தொடுவானம் அப்படிங்கிறதுல இருந்து வருது. ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னம்னா ஒரு டைம் படிச்சு பார்த்துட்டு திருப்பி என்ன பண்ணணும், இப்போ வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன் அப்படின்னம்னா நம்ம என்ன படிச்சோமோ அது எல்லாத்தையும் கோர்வையா அப்படியே சொல்லி பாருங்க. ஓகேங்களா. நீங்களே மனசுக்குள்ளார சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் புக்கை ஒன் டைம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு நல்லா வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா. இதில் பாருங்க, பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. ஓகேங்களா. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது ஓடை. ஓகேங்களா. முளவை அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இங்கே படித்தோம். என்னன்னு படித்தோம், முளவை அப்படிங்கிறது வந்து இசைக்கருவி. முளவுங்கிறது என்னது, இசைக்கருவி. அதை மீட்டுறது எது, ஓடை. நன்செய் அப்படிங்கிறது என்னது, நன்மை குற்றல் செய். நன்செய்னா என்னன்னு சொன்னோம், நிறைய நீர்வளம் இருக்கிற அந்த பகுதி. நீள் உழைப்பு அப்படிங்கிறது நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கு ஏற்ப அப்படின்னம்னா சீருக்கேற்ப. அப்புறம் ஓடை கூட்டல் ஆடை அப்படின்னம்னா ஓடையாட சேர்த்து எழுதுறது. ஓகேவா. அதுக்கடுத்து பாருங்க, அதுக்கு அடுத்த லெசன் வந்து கோணக்காத்து பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னம்னா தமிழ்நாடு வந்து அடிக்கடி புயலால் தாக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா. இது மாதிரி ஒரு டைம் வந்து தமிழ்நாடு வந்து புயலால் தாக்குண்ட போது ஒரு நாட்டுப்புற பாடல் வந்து எழுதியிருக்காங்க. எப்படி வந்து தமிழ்நாடு வந்து புயலால் தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுப்புற பாடல் எழுதியிருக்காங்க. அதுதான் கோணக்காத்து பாட்டு. இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க, உரு மங்கட்டியா முகிலால் கோணக்காத்து உழன்று மெத்த அடித்ததனால். ஓகேவா. முகில்னா வந்து மேகம்னு சொல்லுவோம். மேகத்துல இருந்து என்ன வருது, கோணக்காத்து. காத்து எப்படி அடிக்குதான், உழன்று மெத்த அடித்ததனால். ஓகேங்களா. அப்போ புயல்னா எப்படி இருக்கும், காத்து வந்து அப்படியே சுத்தி அடிக்கும். அதுதான் சொல்றாங்க கோணக்காத்து உழன்று அடித்ததுனால. அப்படின்னம்னா இந்த பாடல் வந்து கோணக்காத்து பாட்டுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா வெங்கம்பூர் சாமிநாதன். இப்போ வந்து புயல் காத்து நமக்கு இப்ப நீங்களாவே நார்மலா நினைச்சு பாருங்க. இப்போ வந்து புயல் காத்து அடிக்குது அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணுவோம், சாமிகிட்ட போய் வேண்டுவோம். ஓகேங்களா. இல்லாட்டி நமக்கு பிடிச்ச சாமியை மனசுல நினைச்சிட்டு ஐயோ எல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டும். அது மாதிரி புயல் காத்து அடிக்கிற சமயத்துல என்ன பண்றாங்க, வெங்கம்பூர் சாமிநாதன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு சாமிநாதன். சொல்லும் பொருளும் பாருங்க. முகில்னா மேகம், கெடி கலங்கி அப்படின்னு மிக வருந்தி ரொம்ப கலங்கி போய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து வருந்தி. சேகரம் அப்படின்னம்னா கூட்டம், சேத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா, அது கூட்டம். காங்கேய நாடு அப்படிங்கிறது வந்து கொங்கு மண்டலத்தில் உள்ள 24 நாடுகள்ல ஒண்ணுதான் வந்து காங்கேய நாடு. விண்ணம் அப்படின்னம்னா சேதம் ஆயிடுச்சு. இப்போ வந்து புயல் காத்ததுனால விண்ணம் என்ன ஆயிடுச்சு, சேதம் ஆயிடுச்சு. காலன் அப்படிங்கிறது வந்து யமன். மெத்த அப்படின்னம்னா மிகவும், மெத்த அணிகலன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து மிகவும் ஜாஸ்தியா அந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா. அந்த புயல் வந்து எப்படி அடிக்குது அப்படிங்கறது ஒரு படம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த கதையை தான் கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு தேவையில்ல. சித்தர்கள் வாழக்கூடிய பகுதி எது, கொல்லிமலை. இந்த மாதிரி சின்ன பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்க்கலாம் நம்ம நூல்வெளியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நாட்டில் வந்து பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை வந்து அந்த காலத்துல வாழ்ந்த புலவர்கள் எப்படி சொல்றாங்க, கும்மி பாடல்களாக பாடுறாங்க. அதாவது இப்ப நம்ம பார்த்தோம்னா நாட்டுப்புற பாடல், அவங்களுக்கு வாயில என்ன வந்திருக்குதோ அதை அப்படியே பாடுவாங்க. பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் எப்படிலாம் துன்பங்களை வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலவர்கள் வந்து கும்மி பாடல்களா வந்து பாடுறாங்க. அது வந்து பேச்சு தமிழ்ல தான் இருக்கும். ஓகேங்களா. தட் மீன்ஸ் அவங்க வாயில வந்ததை அப்படியே பாடுவாங்க. இதுக்கு பேர் என்னவா, பஞ்ச கும்மிகள். பஞ்ச அப்படின்னம்னா பஞ்சத்தால அடிபட்டு இருக்கிறாங்க, அதனால கும்மி பாட்டுங்கிறதுனால பஞ்ச கும்மிகள். ஓகேவா. இப்ப புலவர் வந்து ராசு அப்படிங்கிறவர் வந்து தொகுக்கிறாரு. எதை தொகுக்கிறாரு, இந்த பஞ்ச கும்மிகள் பாடியிருக்காங்க பாத்தியா, அந்த நூலை வந்து தொகுத்து பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய காத்து நொண்டி சிந்திலிருந்து சில பாடல்கள் தரப்பட்டுள்ளன. ஓகேவா. அந்த ராசுங்கிறவர் வந்து தொகுத்திருக்காரு. ஓகேங்களா. அந்த நூல்ல வெங்கம்பூர் சாமிநாதன் அவர் இயற்றிய பாடல் தான் நமக்கு வந்து வந்திருக்குது. ஓகேங்களா. இந்த பாடலை எழுதினவர் வெங்கம்பூர் சாமிநாதன் தாங்க. இந்த மாதிரி பஞ்ச பாட்டுகள் நிறைய இருக்கும். அந்த பாட்டுகள் எல்லாத்தையும் தொகுத்து வழங்கினது யாரு, ராசு. ஓகேங்களா. அதுல இருந்து ஒரு பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா நம்ம என்ன நினைச்சுக்கணும், பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னம்னா புலவர்கள் ஒரு பாட்டு பாடுவாங்க, அது கும்மி பாடல். அது வந்து பஞ்ச சமயத்துல பாடுறதுனால அதுக்கு பேர் வந்து பஞ்ச கும்மின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பஞ்ச கும்மில் பாடல்கள் எல்லாத்தையும் யார் தொகுத்தாங்க, புலவர் ராசு. இப்ப நம்ம லெசன்ல வந்திருக்க அந்த கோணக்காத்து பாட்டு, அந்த புயல் வீசுனுச்சு பாத்தீங்களா, அந்த பாடல் பாடினவர் யாரு, புயல் வீசுறதுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், சாமியை வேண்டிக்குவோம். அப்ப வெங்கம்பூர் சாமிநாதன். இந்த மாதிரி வந்து லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஞாபகமா இருக்கும்.
அடுத்து பாருங்க, வானில் வந்து முகில் கருமுகில் தோன்றியால் மழை பொழிவு பொழியும் முகில். அப்புறம் முறையான உடைப்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனை, காலன்னா யமன். இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா காலன் வந்து ஓடிடுவோம். விழுந்தது அங்கே அப்படின்னம்னா விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த அப்படின்னம்னா செத்து கூட்டல் இறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம் அப்படின்னம்னா பருத்தி எல்லாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்க, உரைநட உலகம் நிலம் பொது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன். ஓகேங்களா. இப்போ வந்து அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சுகுவாமிஷ் அப்படின்னு சொல்லி பழங்குடியினர் இருக்காங்க. அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் அப்படிங்கிற இடத்துல சுகுவாமிஷ் அப்படிங்கிற பழங்குடியினர் இருக்காங்க. அந்த பழங்குடியினர் அவர்களோட தலைவராக விளங்கியவர் யாரு? சியாட்டல். இவங்களோட பேர் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பூஜே சவுண்டு சுகுவாமிஷ் பழங்குடியினர், அவரோட தலைவர் பேர் என்னது? சியாட்டல். ஓகேங்களா. இது வந்து கதை மாதிரி இருக்கும், இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படிச்சுக்கலாம். அதாவது அவங்களோட நிலத்தை வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது, அவங்களோட தாய் தந்தை அவங்களோட மூதாதையர்கள் அப்படின்னு நினைச்சு ரொம்ப பொக்கிஷமா வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அமெரிக்காவில் வாஷிங்டனில் உள்ள பெருந்தலைவர் வந்து இவங்க பழங்குடியினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நிலத்தை வந்து வாங்க போகிறாங்க. வாங்கிட்டு இவங்களுக்கு வந்து வேற ஒரு இடம் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இவங்க எல்லாம் வணிக நோக்கத்தில் தான் நம்ம இடத்த வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இடத்த வந்து இவங்க வந்து சேதப்படுத்திடுவாங்க. நம்ம வந்து மூதாதையர்கள் வாழ்ந்ததான் ரொம்ப வந்து பொக்கிஷமாக இது பண்ணிட்டு இருக்கோம். ஆறுகள், இயற்கை எல்லாத்தையும் அவங்க வந்து கூட பிறந்த உடன்பிறப்புகள் மாதிரி எல்லாமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால இதை வந்து நம்மளோட நிலத்தை சிதைச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு குடியரசுத் தலைவருக்கு வந்து அந்த தலைவர் வந்து லெட்டர் எழுதுற மாதிரி கதை கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஓகேங்களா. இப்போ அவர் வந்து சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பூமியை வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னம்னா அதை பாலாக்கி அதை வந்து பாலைவனம் ஆக்கிடுவீங்க. நாங்கள் வந்து பூமியை வந்து தாயாகவும் வானத்தை வந்து தந்தையாகவும் நாங்கள் வந்து நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த பழங்குடியினர் அவங்களுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து செவ்விந்தியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செவ்விந்தியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே தான் திருப்பி சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து இது எல்லாமே வந்து தாய் தந்தையாக மதிக்கிறோம், நீங்கள் இதெல்லாம் வாங்கி உங்களோட வணிக நோக்கத்துக்கு வாங்கி இதை வந்து ஏதாச்சும் சேதப்படுத்திடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இங்கே சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் இங்கே நிற்கக்கூடிய இந்த நிலமானது எங்களோட பாட்டன்மார்கள் இருந்த சாம்பல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலத்தை வந்து நாங்கள் வந்து தாயாக ஒரு உறவு முறையாக மதித்து அதில் வந்து நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை நாங்கள் வந்து எங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறதுனால அந்த நிலத்தை என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் சேதப்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலமானது நம்ம பாட்டன்மார்கள் வாழ்ந்த இடம், அவங்க வந்து எரிஞ்ச சாம்பலில் தான் நம்ம இங்கே நின்று வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் உங்களோட குழந்தைகளும் இந்த நிலத்தை வந்து மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் நிலத்தை நாங்கள் நேசிப்பது போல நீங்களும் வந்து நேசிங்க, உங்க குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த சியாட்டல் அப்படிங்கிற தலைவர் வந்து லெட்டர் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா. இப்போ இந்த நூல்வெளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த எழுதின கட்டுரை வந்து பக்தவத்சல பாரதி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. யாரை பத்தி எழுதியிருக்காங்க, தமிழக பழங்குடிகள் அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் இது வந்திருக்குது. இந்த கட்டுரை வந்து பக்தவத்சல பாரதி பாரதி அவங்க எழுதிய தமிழக பழங்குடிகள் அந்த நூல்ல இருந்து தான் இது எடுத்தாளப்பட்டுள்ளது. ஓகேங்களா. இது வந்து செவ்விந்தியர்கள் அப்படின்னோம்னா அந்த பழங்குடியினர்கள் அவங்களதான் சொல்றாங்க. நிலத்தை வந்து எப்படி மதிப்பாங்க, தாயா மதிப்பாங்க. மேகத்தை தான் வந்து தந்தையா நினைச்சுப்பாங்க. இன்னோசை அப்படிங்கிறது இனிமை கூட்டல் ஓசை. பால் கூட்டல் ஊரும் அப்படின்னோம்னா பால் ஊரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுல எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை. அதுக்கடுத்து பாருங்க, வெட்டுக்கிளியும் சருகுமானும். ஓகேங்களா. இதுவும் வந்து ஒரு கதை பகுதி தான். இதில் முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாடு கேரளா மாநிலம் இதோட எல்லைக்கு அருகில் தான் என்ன இருக்குது அப்படின்னம்னா பரம்பிக்குளம் ஆனைமலை அப்படிங்கிற பகுதி இருக்குது. எங்கே, தமிழ்நாடு கேரளா பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் பரம்பிக்குளம் ஆனைமலை அப்படிங்கிற பகுதி இருக்குது. அங்கே வந்து பழங்குடியினர் வந்து வாழ்கிறாங்க. யாருன்னா காடர்கள். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம அமெரிக்காவில் பார்த்தோம், அவங்க யாரு, சுகுவாமிஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து தமிழ்நாடு கேரளா பார்டர்ல உள்ளவங்களுக்கு பேர் என்னது, காடர்கள் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து முக்கியமானது மட்டும் நமக்கு என்னென்ன ஃபேக்ட் இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். சருகுமான் அப்படிங்கிறது ஒரு சின்ன பிராணி. ஓகேங்களா. அது வந்து அதோட சைஸ் எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய வீட்டு பூனை அளவு இருக்கும். வீட்டில் நம்ம பூனை எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த பூனையில கொஞ்சம் பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப கூச்சப்படக்கூடிய விலங்கு. ஓகேங்களா. சருகுமான் அப்படிங்கிறது பெரிய வீட்டு பூனை அளவு இருக்கும். அது வந்து கூச்சப்படக்கூடிய விலங்கு. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிறுத்தையை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க. சிறுத்தை பார்த்தோம் அப்படின்னோம்னா பெரிய மஞ்சள் கண்களை உடையதான் வந்து சிறுத்தை. அது வந்து வேட்டை விலங்கு. சிறுத்தை எப்படி இருக்கும், பெருசா இருக்கும், மஞ்சள் கண்களை உடையதா இருக்கும். இது வந்து வேட்டை விலங்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்க, புனுகு பூனை.
புனுகு பூனை வந்து ரொம்ப துர்நாற்றம் வீசும். அந்த பூனை பக்கத்தில் போனாலே எப்படி இருக்கும், ரொம்ப துர்நாற்றம் வீசும். அதுக்கப்புறம் இங்கே தெரிந்து கொள்வோம், எப்பொழுதும் இந்த பாக்ஸில் உள்ளதை விட்டுறாதீங்க, அது என்ன இருக்குன்னு அதை பார்த்துக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து பரம்பிக்குளம் ஆனைமலை அந்த பகுதியில் தான் வந்து காடர்கள் வந்து வசிக்கிறாங்க. அந்த காடர்கள் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறிய பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க. இவங்க பேசுகிற மொழி வந்து எப்படின்னு சொல்கிறாங்க, ஆள் அளப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களாம். ஓகேங்களா. அவங்க பேசக்கூடிய மொழியை வந்து எப்படி சொல்கிறாங்க, ஆள் அளப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித எழுத்து குறிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், அதே மாதிரி வெட்டுக்கிளியை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். வெட்டுக்கிளி வந்து எப்படி இருக்குமா, ஒரு இடத்துல வந்து நிலைத்து இருக்க முடியாமல் குதித்த வண்ணமாகவே தான் இருக்குமா. வெட்டுக்கிளி என்ன பண்ணும், ஒரு இடத்துல வந்து நிலைத்து இருக்காது, அது வந்து குதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கியும் குதிப்பதில்லை, அது பாட்டு குதிச்சுட்டு இருக்கும், எந்த திசையையும் அதை நோக்கி வந்து குதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நூல்வெளி பார்க்கலாம். இப்போ இது வந்து காடர்களோட கதைகளை தானே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. காடர்கள்ன்றது ஒரு பழங்குடியினர், அவங்க எங்கே இருக்கிறாங்க, தமிழக கேரளா பார்டரில் வந்து இருக்கிறாங்க. இவங்களோட கதையை வந்து யார் வந்து தொகுத்து சொல்லியிருக்காருன்னா மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். பழங்குடியினர், அவங்களும் வந்து ஒரு மனுஷங்க தான், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். ஓகேங்களா. மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து எழுதியிருக்கிறாங்க. அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வா கீதா தமிழாக்கம் செய்துள்ளார். இவங்க எழுதின கதையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யானையோடு பேசுதல் அப்படிங்கிற தலைப்புல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கீதாங்கிறவங்க வந்து தமிழாக்கம் வந்து செஞ்சிருக்காங்க. அந்த நூல்ல இருந்து ஒரு சின்ன பகுதி தான் நமக்கு வந்து கதையா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஆக்சுவலா அப்ப இவங்க வந்து வேற லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க. மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் அப்படிங்கிறவங்க வேற ஒரு லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க. அதை வந்து கீதா அப்படிங்கிறவங்க வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. எந்த பேர்ல அப்படின்னோம்னா யானையோடு பேசுதல் அப்படிங்கிற டைட்டில். அதில் ஒரு பெரிய கதை மாதிரி எழுதியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு சின்ன பகுதி தான் நமக்கு வந்து கதை பகுதியாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. நம்ம இதில் பார்த்தது சருகுமானை பற்றி பார்த்தோம், சிறுத்தையை பற்றி பார்த்தோம், வெட்டுக்கிளி, அப்புறம் வந்து புனுகு பூனை, அப்புறம் அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து ஆள் அளப்பு. இந்த மாதிரி முக்கியமானது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன படிக்கணும் அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அதுக்கடுத்து பாருங்க, இலக்கணம் வந்து வினை முற்று. ஓகேங்களா. வினை முற்று, வினை சொல்னா நமக்கே தெரியும், ஒரு செயலை குறிக்கிற சொல் தான் வந்து வினை சொல். இப்போ பாருங்க, மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் பாருங்க, எழுதினால் பாடுகிறான் மேயும் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, வினை வந்து என்ன முடிஞ்சிருச்சு, அப்ப அது வந்து வினைமுற்று. வினைமுற்று வந்து ரெண்டு வகைப்படும், தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தெருநிலை வினைமுற்று அப்படின்னம்னா ஒரு செயல் வந்து நடைபெற்று இருக்குன்னா அதுல செய்பவர் யாரு, அது கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படும் பொருள், இந்த ஆறையும் முதன்மையா வெளிப்பட்டுச்சு அப்படின்னம்னா அது தெருநிலை வினைமுற்று. ஓகேங்களா. இந்த 6 விஷயங்களையும் அது வெளிப்படையா சொன்னுச்சு அப்படின்னம்னா அது வந்து தெருநிலை வினைமுற்று. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க பாருங்க, எழுதினால் அப்படின்னம்னா செய்பவர் யாரு, எழுதினால் அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு பொண்ணு. கருவி வந்து என்னது, எழுதினால் அப்படின்னம்னா அவளுக்கு கண்டிப்பா என்னென்ன தேவைப்பட்டிருக்கும், ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும். நிலம் எழுதுறது எங்க எழுதுவா, பள்ளியிலே எழுதலாம் இல்ல வீட்டிலே எழுதலாம், பள்ளியார் வீடு. காலம் வந்து எழுதினால் அப்படின்னு சொல்றதுனால அது இறந்த காலம். செய்பொருள் என்ன, அவ என்ன எழுதியிருப்பா, ஏதோ ஒரு கட்டுரை எழுதியிருப்பா, இல்ல ஒரு பாடத்தை எழுதியிருப்பா, கவிதை எழுதியிருப்பா, ஏதோ ஒண்ணு எழுதியிருப்பா. செயல் என்ன வேலையை பார்க்கறா, எழுதுதல். அப்ப எழுதினால் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல நமக்கு இந்த 6 விஷயத்தையும் வெளிப்படையா சொல்றதுனால இது தெருநிலை வினைமுற்று. இதே இது குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம இங்க பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், ஓகேவா, இந்த மாதிரி இதுல ஏதாச்சும் ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு ஆனா காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது. மெயினானது குறிப்பு வினைமுற்றுனா என்னது, காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டும். யாரு செய்யறா, ஆனா பெண்ணா, என்ன எது, அந்த மாதிரி அதை மட்டும் தான் காமிக்குமே தவிர காலத்தை காமிக்காது. இங்க எழுதினால் அப்படின்னு சொன்னோம்னா இறந்த காலம் சொன்னோம்ல, அது மாதிரி இங்க வந்து காலத்தை வந்து காட்டாதான். இப்ப எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க, பொருள் பொன்னன். ஓகேங்களா. இது வந்து பொருளை குறிக்குது, பொன்னை உடையவன், அவ்வளவுதான். இது வந்து எதிர்காலமா, நிகழ்காலமா, இறந்த காலமா எதுவுமே சொல்லாது. இடம்னா என்ன, தென்னாட்டார், அவன் தென்பகுதியில உள்ள இடத்துல வாழ்றான், அதனால தென்னாட்டார். காலம் அப்படின்னம்னா ஆதிரையான். ஓகேங்களா. தொழில் அப்படின்னம்னா எழுத்தன், அவனோட தொழில் வந்து எழுது, அதனால எழுத்தன். இதே இது அதாவது அவன் வந்து ஒரு பையன், அதனால எழுத்தன்னு சொல்றோம்.
பண்பு குணம், அவன் வந்து என்னது கரியன், அவனோட குணத்தை சொல்றாங்க, கருமையா இருப்பான் அதனால கரியன். சினை, அவன் வந்து என்னது கண்ணன். சினைனா கண்ணு இருக்குல்ல, நம்ம உடல் உறுப்புல ஒரு பகுதி தான் வந்து சினை, அதாவது சினை உறுப்பு கண்ணு, அதனால கண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குறிப்பு வினைமுற்றுனா என்ன, காலத்தை காமிக்காது. தெரிநிலை வினைமுற்றுனா காலத்துல இருந்து எல்லாத்தையுமே காமிக்க, அதுதான் தெரிநிலை வினைமுற்று. ஓகேங்களா. தெரிநிலை குறிப்பு வினைமுற்று இது தவிர வேற என்னென்னலாம் இருக்குதான், ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப ஏவல் வினைமுற்று அப்படின்னோம்னா, ஏவல்னாலே நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேலையை சொல்லி கட்டளை இடுவோம்ல, அது மாதிரி வர்றதுதான் ஏவல். பாடம் படி, கடைக்கு போ அப்படின்னு சொன்னோம்னா கட்டளை இடுறோம். நம்ம வந்து வீட்டில் உள்ள பிள்ளைங்களையோ தம்பியவோ தங்கச்சியோ என்ன சொல்லுவோம், போ கடைக்கு போயிட்டு வா, போய் பாடத்தை போய் படி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏவி சொல்றது, அதுதான் வந்து கட்டளை இடுறது. இந்த மாதிரி இன்னொருத்தவங்களும் ஒரு செயலை செய்யும் மாதிரி ஏவுறது வந்து ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒருமை பன்மை அப்படிங்கிற 2 இடத்துல வரும். இப்ப எழுது அப்படின்னோம்னா ஒருமை, ஒருத்தவங்க மட்டும் இருப்பாங்க, எழுதுன்னு சொல்லுவோம். இப்ப நிறைய பேர் இருக்காங்க, ஒரு டியூஷன் எடுத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பிள்ளைங்க இருக்குன்னா எழுதுமின் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் அங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து கட்டளையா சொல்றது, எல்லாத்தையும் அவங்கள வந்து கட்டளையா சொல்றப்ப எழுதுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, எழுதுமின், அதான் வந்து பன்மை. அதே மாதிரி பன்மை ஏவல் முற்று வந்து அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பன்மை ஏவல் முற்று வந்து எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு. அதாவது முன்னாடி எப்படி இருந்துச்சா, எழுதுமின் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதை எப்படி சொல்றாங்களா, எழுதுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எழுதுங்கள் அப்படின்னு வர்றப்ப அது வந்து ஏவல்ல வந்து வராது. நீங்களே சொல்லி பாருங்களேன், எழுதுங்கள் அப்படிங்கிறது நம்ம ஏதோ கட்டளை இடுற மாதிரி வராது இல்ல. எழுதுமின் அப்படின்னோம்னா அது கட்டளை இடுற மாதிரி வரும். ஆனா அது வந்து இப்ப இக்கால வழக்குல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வியங்கோல் வினைமுற்றுன்னா பாருங்க, அதாவது வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வந்து வியங்கோல் வினைமுற்று. இந்த வினைமுற்று என்ன பண்ணும், 2 திணை, 5 பால், 3 இடங்கள், இது எல்லாத்தையுமே காமிக்கும் வியங்கோல் வினைமுற்று. இதோட விகுதி எப்படி இருக்கும், இதுதான் முக்கியமானது. க, இய, இயர், அல், இந்த மாதிரி லாஸ்ட்ல அதோட எழுத்து வந்து இப்படி முடியும். இங்க பாருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு வாழ்க க வந்திருக்குதா, ஒளிக க, வாலியர் அப்படின்னோம்னா இயர்னு வந்திருக்கு. அதாவது லாஸ்ட் எழுத்து எப்படி முடியும், க, இய, இயர், அல், இந்த விகுதியோட முடிஞ்சிச்சு அப்படின்னோம்னா அதை வந்து வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் வந்து டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் பார்த்தோம்னா, ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது முன்னிலையில் வரும். அதாவது நமக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட தான் நம்ம வந்து கட்டளை இடுவோம் பார்த்தீங்களா, அதனால இது முன்னிலையில் வரும். வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது வந்து இதுல வந்து எல்லாமே காமிக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சோம்ல, இருதிணை, ஐம்பால், மூவிடங்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக வரும். ஓகேங்களா. ஏன்னா அதுல தான் நம்ம சொன்னோம்ல, வாழ்க, ஒளிக, வாலியர், இது எல்லாமே எல்லாத்துக்குமே பொதுவாக வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து ஏவல் வினைமுற்றுல ஒருமை பன்மை வேறுபாடு இருக்கும். அதான் நம்ம படிச்சோம்ல, ஏவல்ல வந்து ஒருமைனா எழுதுன்னு சொல்லுவோம், பன்மை அப்படின்னோம்னா எழுதுமின்னு சொல்லுவோம். ஆனா இப்போ வந்து எழுதுங்கள்னு சொல்றாங்க. வியங்கோல் வினைமுற்றுல ஒருமை பன்மை வேறுபாடுலாம் கிடையாது. வாழ்க, இப்ப எல்லாரும் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து ஒருமை பன்மை அப்படிங்கிற வேறுபாடுலாம் கிடையாது, அப்படியே தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏவல் வினைமுற்று வந்து ஒன்லி கட்டளையை மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா வியங்கோல் வினைமுற்று வந்து ஒன்னு வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல், இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் வரும். அதே மாதிரி ஏவல் வினைமுற்றுல விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும். அதாவது எழுது அப்படின்னா அது வந்து என்னது, நம்ம எழுதுங்கள் அந்த மாதிரி வராம எழுது அந்த மாதிரி வருதுல, அது மாதிரி விகுதி பெற்றும் வரும், விகுதி பெறாமலும் வரும். இதுல என்ன இருக்கும், விகுதி பெற்றே வரும். ஏன்னா க, இயர், அல் அப்படிங்கிற விகுதி வந்து கண்டிப்பா இருக்கும். அதனால வியங்கோல் வினைமுற்றுல விகுதி பெற்றே இருக்கும். இது மாதிரி நீங்க வேறுபாடு கேட்கறப்ப ஏதாச்சும் ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டு இது பண்ணீங்கன்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, நான் முன்னாடி சொன்னதுதான் திருப்பி பாக்ஸ்ல கொடுத்ததை நல்லா படிச்சுக்கணும். இப்ப நம்ம வியங்கோல் வினைமுற்று இருக்கு பாருங்க, அதுல வந்து விதித்தல் அப்படிங்கிற பொருள்ல வந்து வியங்கோல் வினைமுற்று வந்து தன்மை இடத்துல வராதான். ஓகேங்களா. ஏற்கனவே இங்க வந்து எல்லா இடத்துலயும் வரும்னு சொன்னோம்ல, தன்மை, முன்னிலை, படக்கை எல்லா இடத்துலயும் வியங்கோல் வினைமுற்று வரும்னு சொன்னோம்ல. ஆனா விதித்தல்ங்கிற பொருள்ல மட்டும் தன்மை இடத்துல வராது. தனக்கே அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, விதிக்க முடியாது. ஓகேங்களா. மற்றவங்களுக்கு தான் விதிக்க முடியாது. அதனால தன்மை இடத்துல மட்டும் இந்த விதித்தல் வந்து வராது. அதே மாதிரி இயர், அல் அப்படிங்கிற 2 விகுதிகள் வந்து தற்கால வழக்கில் இல்லை. எதுல, வியங்கோல் வினைமுற்றுல நம்ம என்ன படிச்சோம், க, இயர், அல், அதாவது க, இயர், அல், இந்த 4 விகுதிகளும் நம்ம வந்து படிச்சோம். அதுல வந்து இந்த இயர், அல் அப்படிங்கிற விகுதிகள் வந்து இப்போ வந்து கிடையாது. ஓகேங்களா. நடைமுறையில எதுவும் கிடையாது. ஆனா செய்யுள்ள பாடல்கள்லாம் ஏற்றுவாங்கல்ல, அதுல மட்டும் இதை யூஸ் பண்ணிப்பாங்களா. நார்மலா இப்ப வியங்கோல் வினைமுற்றுனா நம்ம என்ன, க, வாழ்க, வாலிய, வாலியர், வாலியர்லாம் கூட இப்ப யாரும் சொல்றது இல்ல, வாழ்க, வாலிய இது மட்டும் தானே சொல்றாங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க, தற்கால வழக்குல இப்ப கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்க,
இங்க வந்து மாடு வயலில் புல்லை மேய்ந்தது, இதுல உள்ள வினைமுற்று எது? மேய்ந்தது அப்படிங்கிறது தான் வந்து வினைமுற்று. இறந்த கால வினைமுற்று எது? படித்தான் அப்படிங்கிறது. பின்வருவனவற்றில் ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஓடு. ஏன்னா இது எல்லாமே என்னது? வியுங்கால் வினைமுற்று. க இய இந்த மாதிரி முடியுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்க, கீழே வந்து ஒரு முக்கியமானது ஒன்று சொல்லியிருக்காங்க. இயற்கை வளங்களின் இன்றியமையை குறித்து ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 28ஆம் நாள் என்ன பண்ணுவாங்களாம்? உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள். இயற்கை வளத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். ஓகேங்களா? அதை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 28ஆம் நாள், ஓகேங்களா, ஜூலை 28ஆம் நாள் என்ன பண்றாங்க? உலக இயற்கை வள பாதுகாப்பு, இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 28, ஜூலை 28 வந்து உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளா வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும், இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் லாஸ்ட் யூனிட்ல நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ளது அப்படின்னம்னா இதுக்கு க்ளூ இருக்குது. அதாவது காலை உணவை நன்றாக சமைத்து ருசித்து சுவைத்து எடுத்து அரைத்து கூடி சாப்பிடுவோம் அப்படிங்கிறது தான். அதில் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னம்னா அந்த எழுத்தை வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ அதுக்கடுத்து பாருங்க, முக்கியமானது ஒரு 5 இது வந்து டேஸ் கொடுத்துருக்காங்க. உலக ஈர நில நாள். ஓகேங்களா? இது எல்லாமே உலக இதுதான் சொல்றாங்க. ஈர நில நாள் ஏற்கனவே இப்ப நம்ம படிச்சது என்னது? இயற்கை வள பாதுகாப்பு நாள்னா ஜூலை 28, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈர நில நாள் அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி 2 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஈரம்னா அன்பு அப்படிங்கிறது இன்னொரு ஒரு மீனிங் இருக்கு. மனசுல ஈரம் இல்லையா உனக்கு, கல் நெஞ்சா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப அன்பு அப்படின்னம்னாலே நமக்கு வந்து பிப்ரவரி மாசம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிப்ரவரி மாசம் அப்படிங்கிறது. அன்பு அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம்? நம்ம ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட அன்பு வைப்போம். அப்ப 2, அப்ப ஈர நில நாள் அப்படின்னம்னா பிப்ரவரி 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க, உலக ஓசோன் நாள். உலக ஓசோன் நாள் எப்பன்னு சொல்றாங்க? செப்டம்பர் 16 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓசோன் நாள் என்ன சொல்றாங்கன்னா செப்டம்பர் 16 அப்படிங்கிறதுக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, 16ங்கிறதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஓசோன் லேயர்ல வந்து ஓட்டை வந்து விழுக நமக்கு வந்து நிறைய பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து ஃப்ரிட்ஜை திறக்கிறப்ப ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த வாயு மேலே போய் தான் ஓசோன்ல வந்து ஓட்டை விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் இருக்குது. அதுல வந்து நைட் நம்ம கம்பல்சரி 8 ஹவர்ஸ் வந்து தூங்கிடுவோம். அப்ப 24 - 8 மீதி எவ்வளவு வருது? 16. அப்ப 16 மணி நேரமும் நம்ம என்ன பண்றோம்? ஃப்ரிட்ஜை திறக்கிறது மூடுறது திறக்கிறது மூடுறது இந்த மாதிரி பண்றப்ப அதுல உள்ள அந்த கேஸ் வந்து மேல போய் தான் ஓசோன் லேயரை பாதிக்குது. அதனால ஓசோன் அப்படிங்கிறப்ப 16ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் க்ளூ வந்து கண்டுபிடிச்சிருக்கேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி க்ளூ ஏதாச்சும் உங்களுக்கு ஃபன்னியா தோணுச்சுன்னா அதை கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஓசோன்னா 16ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர் அப்படிங்கிறது ஏதாச்சும் வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி க்ளூ வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. அதனால ஓசோன் நாள் வந்து செப்டம்பர் 16 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 16. அதுக்கடுத்து பாருங்க, உலக இயற்கை நாள். ஓகேங்களா? உலக இயற்கை நாள் வந்து அக்டோபர் 3. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இயற்கை அப்படிங்கிறது நம்ம பூமியை ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமி பார்த்தோம் அப்படின்னம்னா பூமி எப்படி இருக்குது? ரவுண்டா இருக்குதா? அப்ப இந்த அக்டோபர் அப்படிங்கிறது என்னது? 10வது மாசம். ஓகேங்களா? இயற்கை நாள் அப்படிங்கிறது பூமியை வச்சு தானே சொல்றாங்க. அப்ப அக்டோபருங்கிறது 10, இதுல உள்ள ரவுண்டு மாதிரிதான் இங்க பூமி இருக்குது. அப்ப அதனால அக்டோபர் மாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3க்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உலக இயற்கை நாள்னா நம்ம பூமியை சுத்தி என்ன இருக்குது? மூணு பக்கமும் வந்து நீர் இருக்குது. ஓகேங்களா? அதனால இதை வந்து அக்டோபர் 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. அதே வனவிலங்கு நாள்னா நம்ம அதே பூமியில தான் என்ன இருக்குது? வனவிலங்கு இருக்குது. ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து அதே 10 அதே அக்டோபர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க அக்டோபர் 3 படிச்சோமா இயற்கையினால. இயற்கையில இருந்து என்ன பண்றோம்? 3 நாள் கழிச்சு அந்த இயற்கை நாள் கொண்டாடிட்டு நம்ம என்ன பண்றோம்? வன விலங்குகளை பாக்குறதுக்கு போறோம். 3 நாள் கழிச்சு போறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர் 6. அதுக்கடுத்து உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் வந்து அக்டோபர் 5. ஓகேங்களா? இயற்கை சீரழிவு அப்படின்னோம்னா, இப்ப இயற்கையை ஒருத்தர் சீரழிக்கிறான் அப்படின்னோம்னா தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? எவனோ ஒருத்தன் குப்பையை வந்து ரோட்ல போடுறான், இல்ல இயற்கையை வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்றான் அப்படின்னோம்னா நம்ம என்ன பண்ணணும்? 5 விரலால நம்ம அவனை போய் தடுக்கணும். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறோம். அதனால 5 fingers. அதனால அக்டோபர் 5. இது எல்லாமே வந்து இயற்கை பூமியை சம்பந்தப்பட்டதுனால எல்லாமே அக்டோபர்னு வச்சிருக்கேன். அக்டோபர்னு ஏன் வச்சிருக்கோம்? அக்டோபர் 10வது மாசம். இதுல உள்ள 0 வந்து இந்த பூமி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகேங்களா. அது வந்து இப்போ உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் வந்து அக்டோபர் 5. ஓகேங்களா. இப்போ நல்லா ஞாபகம் இருக்கும் பாருங்க. ஈர நில நாள்னா பிப்ரவரி 2, ஓசோன் நாள்னா செப்டம்பர் அதை 16, 24-8. உலக இயற்கை நாள் அப்படின்னோம்னா அக்டோபர்னா 10வது மாதம், 3 பக்கமும் நீர் இருக்கிறதுனால 3. உலக வனவிலங்கு நாள்னா அதுலேருந்து 3 நாள் கழிச்சு வனவிலங்கு பார்க்க போகிறோம், அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அப்படின்னோம்னா யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படின்னோம்னா அவங்கள போய் தடுக்கிறோம், 5 ஃபிங்கர்ஸால தடுக்கிறோம், அதனால அக்டோபர் 5. இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது உலக இயற்கை வள பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து என்னது, ஜூலை 28. ஓகேங்களா. இயற்கை வளத்தை வந்து பாதுகாக்கணும், இயற்கை வளத்தை பாதுகாக்கிறது. ஓகேங்களா. இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் க்ளூ வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் செய்தி தொடர் அப்படின்னோம்னா ஒரு செய்தியை வந்து தெளிவாக சொல்றது வந்து செய்தி தொடர். கரிகாலன் கல்லணையை கட்டினான், இது தெளிவாக சொல்றாங்க, அதனால இது செய்தி. வினா தொடர்னா நமக்கே தெரியும், இப்படி வந்து கேள்விக்குறி வந்துச்சு அப்படின்னோம்னா அது வினா தொடர். விளைவு தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னோம்னா ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வர்றதுதான் வந்து விளைவு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இளமையில் கல் அப்படின்னோம்னா ஏவல், அதாவது ஏவல்னா கட்டளை இடுறோம். சின்ன பிள்ளைல நீ என்ன பண்ணணும், நல்லா வந்து கத்துக்கணும். இளமையில் கல். உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்னோம்னா வேண்டுறோம், அவன்கிட்ட வந்து ஏதோ ஒன்று வேண்டி கேட்குறோம் கொடு அப்படின்ட்டு. உழவு தொழில் வாழ்க அப்படின்னோம்னா வாழ்த்துறோம். கல்லாமை ஒளிக அப்படின்னோம்னா வைதல், ஏதோ திட்டுறோம். ஓகேங்களா. அப்ப இது இப்போ உணர்ச்சி தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு இந்த மாதிரியான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது வந்து உணர்ச்சி தொடர். நம்ம அந்த குறியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இது வந்து உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லிட்டு. இது உவகை, அச்சம், அவலம், வியப்பு இந்த மாதிரி இது. ஓகேங்களா. அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள், இது வந்து ஒரு செய்தி தொடர். கடமையை செய், இவங்க வந்து ஆர்டர் போடுற மாதிரி சொல்றாங்களா, அப்போ அது வந்து ஏவல். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னை, ஆச்சரியக்குறி வந்திருக்கா, அப்போ அது வியப்பு. நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய், வினா கேள்வி வந்திருக்கா, அதனால இது வந்து வினா தொடர். ஓகேங்களா. அதுக்கடுத்து இவங்க வந்து தொடர்களை மாற்றி எழுதுக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் வந்து வராது, அதனால இதை வச்சலாம். அதுக்கடுத்து பாருங்க, இது வந்து உரிய வினைமுற்றை கொண்டு கட்டங்களை நிரப்புக சொல்லியிருக்காங்க. இப்போ நட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா ஆண் பால்னா நடக்கிறான், பெண் பால்னா நடக்கிறாள், பலர் பால்னா நடக்கிறார்கள், ஒன்றன் பால்னா நடக்கிறது, பலவின் பால்னா நடக்கின்றன, தன்மைனா நடக்கிறேன், முன்னிலைனா முன்னாடி இருக்கவன சொல்றது நடக்கிறாய், படற்கை அப்படின்னோம்னா நடப்பார்கள், இறந்த காலம்னா நடந்தான், நிகழ்காலம்னா நடக்கின்றான், எதிர்காலம் நடப்பான். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்க, வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லை தர்றது. நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நட, போனான்னா போ, சென்றான் அப்படின்னோம்னா சென் அப்படின்னு போடக்கூடாது, செல். உறங்கினால் அப்படின்னோம்னா உறங்கு, வாலிய அப்படின்னோம்னா வால், பேசினால் அப்படின்னோம்னா பேசு, வருக அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 எழுத்து எடுத்துட்டு வரு அப்படின்னு போடக்கூடாது, வா. தருகின்றான் அப்படின்னோம்னா தருகின்றனர்னா தா, பயின்றாள்னா பயில், கேட்டார்னா கேள். இது வந்து இதோட வேர்ச்சொல். ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்க, கலைச்சொல் அறிவம் வந்து கொடுத்துருக்காங்க. பழங்குடியினர் அப்படின்னோம்னா ட்ரைபல் பீப்புள்னு சொல்லுவாங்க, ட்ரைப்ஸ். சமவெளி அப்படின்னோம்னா பிளைன், பிளைன்னா சமமா இருக்குது, சமவெளி. பள்ளத்தாக்கு அப்படின்னோம்னா வேலி, பள்ளத்தாக்குனா வேலி. புதர் அப்படின்னோம்னா திக்கட், திக்கட். ஓகேவா. மலை முகடு அப்படின்னோம்னா ரிட்ஜ், இது வந்து பிரிட்ஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிட்ஜ் எப்படி இருக்கும், இப்படி கீழே இருந்து மேலே போயிட்டு அப்புறம் வரும். இப்போ மலை முகடுனா ரிட்ஜ். வெட்டுக்கிளி அப்படிங்கிறது வந்து லோகஸ்ட். ஆல்ரெடி நம்ம அந்த லெசன்ல படிச்சோம்னா வெட்டுக்கிளி அப்படிங்கிறது வந்து எப்போ பாரு குதிச்ச வண்ணமே இருக்கும், ஆனால் ஒரே திசையை நோக்கி குதிக்காது. சிறுத்தை வந்து லியாபாட், இதுவும் நம்ம படிச்சோம். சிறுத்தைனா வேட்டை விலங்கு, இது வந்து மஞ்சள் நிற கண்களை கொண்டுள்ளது. ஓகேவா. முட்டு அப்படின்னோம்னா பட்டு. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க. திருக்குறளில் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த அணி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த இதை மட்டும் நான் சொல்கிறேன், மற்றது எல்லாமே நீங்கள் திருக்குறள் எல்லாமே படிச்சுக்கோங்க, இருந்தாலும் நான் அதை மட்டும் சொல்கிறேன். இப்போ இது பாருங்க, சமன் செய்து சீர்தூக்கும் கோல்பால் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. இப்போ போல் அப்படிங்கிற ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்கா, அப்போ இது வந்து ஓமி அணி. ஓகேங்களா. அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இது இல்பொருள் ஓமையணி அப்படின்னா இல்லாத ஒரு பொருளை வந்து ஓமையப்படுத்தி சொல்றது. அதுக்கு இந்த திருக்குறளுக்கு பொருளை பாருங்க, மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம். ஓகேங்களா. ஏதாச்சும் ஒருத்தவங்க வந்து தவம் இருக்கிறாங்க அப்படின்னோம்னா மனத்தை அடக்கணும், கண்டிப்பா மனசை அடங்கிதான் அவங்க வந்து தவம் இருக்கணும். அதை அடக்காம அவங்க தவம் பண்றது எப்படி இருக்குமா, புலியின் தோலை போர்த்தி கொண்டு பசு வந்து பயிரை மேய்ந்தது போல இருக்குமா. அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. இது இல்லாத ஒரு பொருளை ஓமையை வந்து சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு திருக்குறள்ல புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அது என்ன அணின்னு கேட்டாங்கன்னா இல்பொருள் ஓமை அணி
அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? திருக்குறள்லாம் வந்து எல்லாமே படிக்கணும். இருந்தாலும் வந்து எல்லாமே படிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக முக்கியமானது இந்த அணியெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த திருக்குறளை மட்டுமாவது நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டைம் வந்து படிச்சுட்டு போகணும். இந்த திருக்குறளை பாருங்க, போல அப்படிங்கிறது வந்திருக்கு. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும். அப்போ போல ஓம வரும்பு வந்திருக்கு, அதனால வந்து ஓமை அணி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, இப்போ வந்து நூல்வெளி கொடுத்துருக்குறாங்க. திருக்குறளை பற்றி பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார், இந்த மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். திருக்குறள் வந்து உலகத்தில் உள்ள பல்வேறு மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இந்நூலில் வந்து அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிற முப்பால் இருக்குது. ஓகேங்களா? இது ஒவ்வொருத்துலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 9 இயல் இருக்குது. அந்த 9 இயலை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, அறம்ல 4 இயல் இருக்கும், பொருளில் 3 இயல் இருக்கும், இன்பத்தில் 2 இயல், 4, 3, 2 அப்படி பிரிச்சிருப்பாங்க. அப்போ அறத்துப்பாலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். ஓகேவா? அறத்துப்பாலில் இதெல்லாம் வந்து அறம். ஓகேவா? பாயிரத்தில் இப்படி தான் அறம் இருக்கணும், இல்லறம் ஒரு வீட்டில் அப்படின்னோம்னா இப்படி தான் அறம் இருக்கணும், துறவரம் மேற்கொள்கிறோம்னா இப்படி தான் அறம் இருக்கணும், ஊழியல் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதில் இந்த மாதிரி அறம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொருட்பால் அப்படின்னோம்னா அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். பொருட்பால்னா அரசியல் வந்துட்டாங்க, அரசியல்னா அமைச்சர்கள் இருப்பாங்க, அதுக்கடுத்து ஒளிபியல். ஓகேவா? இது 3 இயல்கள். இன்பத்துப்பால் அப்படின்னோம்னா அதில் வந்து களவியல், கற்பியல்னு 2 இயல்கள் வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடுவு நிலைமை. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லாதவர். வல்லுருவம் என்னும் சொல்லை வந்து பிரித்து எழுதி கிடைப்பது வல் கூட்டல் உருவம். நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தோன்னா நெடுந்தேர். வருமுன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி. பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஓமை அணி. நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து படிச்சிருக்கிறோம் பாருங்க. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். நமக்கு வந்து இந்த மாதிரி குரல் ஃபுல்லாக கொடுத்து இப்படி தான் கேட்பாங்க. இது வந்து இவங்க ஸ்கூல் பிள்ளைங்கிறதுனால இப்போ தானே அவங்க படிச்சிருப்பாங்க, அதனால ஃபர்ஸ்ட் வார்த்தையை கொடுத்து இது என்ன அணின்னு கேட்டிருக்காங்க. அப்படியே நமக்கு கேட்டாலும் தெரியும், வருமுன்னர் அப்படிங்கிறது ஓமை அணி. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து இயல் 3 இருக்குது, அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.